விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சென்னையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்திருந்தார். தனது குழந்தைக்கு மாத்திரையை நுணுக்கி கொடுத்ததாக விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க கோரி திமுக மாணவர் அணி இன்று மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் காவல்துறையினர் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்தனர். இந்நிலையில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திமுகவினர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் பகுதியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுகவின் முக்கிய நிர்வாகியான மா சுப்பிரமணியன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் திமுகவினர் அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 5 நாட்களுக்கு முன்பு மனு அளிக்காததால் போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதாக காவல்துறையினர் கூறியிருந்தனர். இந்நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்தும் சென்னை எழும்பூர் மற்றும் மதுரையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், திமுகவினருக்கு காவல்துறையினர் போராட்டம் நடத்த அனுமதி மறுத்திருந்தனர். காலையிலேயே காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அனுமதி மறுத்த நிலையில் தொடர்ந்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன விவரம்? ஆனந்தி, தாவேகாவினுடைய அமைச்சர் சரத்குமார் போதை மாத்திரை பயன்படுத்தியது போன்ற ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. இதற்கு அமைச்சர் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார். அது போதை பயன்படுத்தவில்லை, குழந்தைக்கான மாத்திரை பயன்படுத்தப்பட்டது என்று அமைச்சர் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நடவடிக்கையை கண்டித்து திமுகவினுடைய மாணவரினர் இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தார்கள். அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி திமுக மாணவர் அணியினர் சென்னை, மதுரை உட்பட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னை ராஜரத்தின மைதானம் அருகே தற்போது தடையை மீறி முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் சரத்குமார் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே திமுக மாணவர் அணி போராட்டத்திற்கு அனுமதி கேட்கப்பட்ட காலம் உரிய அவகாசத்துடன் கேட்கவில்லை. அதே போன்று சில இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை ராஜரத்ன மைதானத்தில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரையிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் புருஷவாக்கம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறுகின்றனர். அதன் அடிப்படையில் தற்போது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார். காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த இடத்தில் எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். தடையை மீறி தற்போது ஆர்ப்பாட்டம் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காரணத்தால் இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்ய இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி ஒரு வீடியோ வெளியானது. அந்த வீடியோ தொடர்பாக அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்திருந்தார். தனது குழந்தைக்காக மாத்திரையை நுணுக்கி கொடுத்ததாக ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சரத்குமாரை பதவி நீக்க கோரி திமுக மாணவர் அணியினர் இன்று தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவித்திருந்தனர். ஆனால் 5 நாட்களுக்கு முன்பாகவே அனுமதி கேட்கவில்லை என கூறி காவல்துறையினர் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்தனர். சென்னை எழும்பூர் பகுதியில் காலையிலேயே இது தொடர்பாக திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை பகுதி, ஈரோட்டிலும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முறையாக அறிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்து காவல்துறையினரிடத்தில் அனுமதி கேட்டால் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்களுக்கு
ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி தருவது என்பது வாடிக்கை வழக்கம். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த சென்னை மாநகர திராவிட முன்னேற்ற கழக மாரமணியின் சார்பில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற வகையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு விருப்பம் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரிடத்தில் அனுமதி கோரப்பட்டது. காவல்துறையினர் அனுமதியை முறையாக மறுக்காத நிலையில் இன்று காலை சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கு மேடை அமைப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மேடை அமைத்தவர்களையும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சாறை சாறையாய் அலையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் சென்னை தெற்கைச் சேர்ந்த நாங்கள் இங்கே மேடை அமைந்திருக்கும் அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தானே ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம் என்கின்ற நிலையில் வந்து பார்த்தால் மேடையும் இல்லை, மேடை அமைப்பதற்குரிய அனுமதியும் காவல்துறையினர் தரவில்லை என்பதை அறிந்து இப்போது இங்கே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இன்றைக்கு இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தை நோக்கி திமுக கழக மாணவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை ஏதோ புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசை வேண்டுமென்றே நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டம் அல்ல. பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ்நாட்டின் பொதுமக்கள் அனைவருக்குமே மிக நன்றாக தெரியும். கடந்த 1.5 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதேபோல் மின்சார தட்டுப்பாடு இன்றைக்கு நேற்றைக்கு கூட இயக்குனர் திலகம் பெருமதிப்பிற்குரிய பாக்யராஜ் அவர்கள் தமிழ்நாட்டின் திரைத்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய உடல் வீட்டில் இருக்கிற சூழலிலேயே ஒரு 3-4 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் ஒரு இருட்டில் உடலை கிடத்தி வைத்திருக்க வேண்டிய சூழல் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி சென்னையில் அதிமுக அலுவலகம், திமுக அலுவலகம் என்று மட்டுமில்லாது பனையூரில் இருக்கிற ஆளுங்கட்சியின் அலுவலகத்திலேயே மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான அல்லலுக்கு எல்லா தரப்பினரும் ஆளாகி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் தினந்தோறும் ரீல்ஸ்களின் வழியே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏன் உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் செல்போனுக்கு பின்னால் ஒரு பவுடரை நசுக்குவது போன்று ஒரு காட்சி, அது அவருடைய சமூக வலைதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி. அது அவருடைய பாக்கெட்டிலிருந்து கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு போன்ற அந்த கார்டு வைத்து அந்த பவுடரை நசுக்குகிறார். கையில் ஒரு 500 ரூபாய் நோட்டை மடித்து வைத்திருக்கிறார். பொதுவாக உயர் ரக வகை போதை பவுடரை உபயோகப்படுத்துபவர்கள் இப்படித்தான் அதை நுணுக்கி ரூபாய் நோட்டில் வைத்து மூக்கில் நுகர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஏன் ரூபாய் நோட்டு, இதற்கு ஏன் கிரெடிட் கார்டு என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரூபாய் நோட்டும் கிரெடிட் கார்டும் பிளாஸ்டிக் லேமினேஷனால் ஆனவைகள். இவற்றில் அந்த பவுடர் ஒட்டாது. விலையுயர்ந்த பவுடர் என்பதால் இந்த பவுடர் சாதாரண தாள்களில் நசுக்கினால், சாதாரண தாள்களை வைத்து நுகர்ந்தால் இந்த பவுடர் வீணாகிவிடும் என்பதால் லேமினேட்டட் கோட்டிங் அந்த அதன் மூலம் உபயோகப்படுத்தினால் வீணாகாது என்பதால் மிகவும் புத்திசாலித்தனமாக
இந்த உயர் ரக போதை வஸ்துக்களை உபயோகிப்பவர்கள் இன்றைக்கு அதை செய்வார்கள். அதைத்தான் அந்த அமைச்சர் செய்திருக்கிறார். நீங்களும் கூட எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் அதை வெளிப்படுத்தினீர்கள். அதற்கு அவர் சொல்லுகிற ஒன்று, என்னுடைய பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைக்கு இந்த மாத்திரையை அளிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கும் எந்த மருத்துவரும் மாத்திரையை தருவதில்லை. அதே நேரத்தில் அவர் சொன்ன பொய்யை அவருடைய துணைவியாரே மறுத்திருக்கிறார். என்னுடைய 1.5 வயது குழந்தைக்கு நான் உணவு கொடுக்க பால் அருந்த நான் பக்கத்தில் சென்றிருந்தேன். அதற்காகத்தான் அவர் மாத்திரையை கசக்கினார் அல்லது நசுக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் கூட அந்த குழந்தையோ அல்லது அவருடைய துணைவியாரோ அந்த அரங்கத்திலே இல்லாததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் போதையை உபயோகப்படுத்தி பொது இடத்தில் அது அவர்களுடைய சமூக வலைதளத்தில் இருந்த ரீல்ஸ்களில் பதிவுகளின் மூலமே வெளிவந்ததற்கு பிறகு அதிலிருந்து தப்பிப்பதற்கு இன்றைக்கு ஏராளமான தொடர் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு போதை பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது கடந்த ஆட்சி காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த வணக்கத்திற்குரிய அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க கோரி திமுக மாணவரணி அறிவித்திருந்த போராட்டத்துக்கு தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் பல்வேறு இடங்களில் திமுகவினர் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்சிகளை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசி வந்த காட்சிகளை பார்த்தோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.